ஒரு ஆம்பள அவன் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தில கூட பல பிரச்சனைகள தாங்கிக்குவாங்க. ஆனா வீட்ல அவன் ஒய்ஃப சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. டாஸ்க்கு. நான் அதான் இன்னைக்கு என்னடா பேசலாம் அப்படிங்கும்போது, இன்னைக்கு காலையிலேருந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் நடந்த விஷயமே எடுத்து பார்த்தா, ரொம்ப கஷ்டமப்பா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. காலையில என்னாச்சு முழிக்கிறோம். முழிச்சதோட டீ போட்டு குடுமா அப்படின்ட்டு கேட்டாச்சு. சரி டீய போய் போட போறாங்க. டீ போட்டு குடிக்கலான்னு வாயில எடுத்து வச்சா, ஒரு நிமிஷம் என்ன தெரியுமா யோசிச்சேன் நானு? என்னடா நம்ம வந்து இஞ்சி சாறு தான் குடிக்கிறோமா? அப்படிங்கிற மாரி நெனச்சு பயந்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். இது இஞ்சி சாறா? இல்லன்னா சாயாவாடா? அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேற ஏடா கூடமா பேசினா அப்புறம் மத்தியானத்துக்கு எதுவும் கிடைக்காதே. அதனால சூப்பரா இருந்துச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கசாயம் மாரி மனசுல நெனச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டேங்க. அடுத்ததா மத்தியானம் சாப்பாடு. நேத்து நைட்டு தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லருந்து அவங்களுக்கு பிரியாணி வந்துருந்துச்சு. சரி ரைட்டு இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்குடா பிரியாணி அப்படின்னு நெனச்சுக்கிட்டு பிளேட்ட வச்சு உட்காந்துட்ருக்கேன். கடைசியில பார்த்தா என் ஒய்ஃப் சொல்றாங்க, "இல்ல உங்களுக்கு வந்து இன்னைக்கு சோறும் அ அதாவது சாம்பாரும் பண்ணியிருக்கேன்றாங்க. தால்லையா? ஆமா தால்ல வந்து சாம்பார் பண்ணியிருக்கேன்." "என்னது? எனக்கு ஏம்மா? ஏன் எனக்கு மட்டும் இந்த கொடுமை?" அப்படின்னு நான் மனசுல நெனச்சுக்கிறேன். இல்லையா நான் பிரியாணியே சாப்பிட்டுக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." "இல்ல இல்லங்க அது நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். நானும் பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிறோம். நீங்க இத சாப்பிட்டுங்க நல்லாயிருக்கும்." சரி என்ன பண்றது? தலையெழுத்து நமக்கு சோறு முக்கியமாச்சே. சோறு கண்ட இடம் சொர்க்கம். வேற எதுவுமே சொல்ல முடியாம அதையும் எடுத்து நல்லா வச்சு சாப்பிட்டுக்கிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு "சூப்பர்மா" அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு வாய் பிரியாணி நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. என்ன பண்றது? அப்புறமா சரி நைட்டு, சரி இப்போவாச்சும் நம்ம புடிச்ச மாரி ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடுவோம். அப்படி ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி ஏதாச்சும் கிடைக்கும். அத வச்சு ஓட்டிக்குவோம் அப்படின்னு நான் நெனச்சா, அப்ப என்ன சொன்னாங்க, "இன்னைக்கு டயர்டா இருக்குங்க. நம்ம வந்து ஷவர்மா போட்டுருவோம்." எப்பாடி ஒரு நல்ல சாப்பாடுறா ஷவர்மாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண போறேன். "இல்லங்க நீங்க தான் டயட்ல இருக்கீங்களேன்னு?" கேட்குறேன். "என்னடா டயட்ல நானா? ஒண்ணும் புரியலையே." அப்படிங்கும்போது, ஆமாங்க நீங்க டயட்ல இருக்கீங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ போடா நீயும் உன் டயட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்ப கூட, ஓகேம்மா நீ சொன்னது சூப்பர் தாம்மான்னு சொல்லிட்டு, டெலிவரி பண்ணி போட்டாச்சு. 3 பீஸ் வீட்டுக்கு போட்டாச்சு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், பிக்கப் குடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு அதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால திரும்ப அங்க போய் எனக்கு உட்காந்து, "டேய் எனக்கு ஒண்ணு குட்றா" அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு, இப்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கேங்க. இப்படிதாங்க ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, அடி வாங்கி, வாங்கி, அவன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, இப்படி ஓடிட்டு இருக்கான்னு நான் சொல்லிக்கிறேன். இது உங்களுக்கும் ரிலேட் ஆச்சுன்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.